Inverse Trigo Properties. ஆனாலே உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ஸ்கேரி ஃபார்முலாஸ் தான் ஞாபகம் வருதா? அதை மறந்துடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபார்முலாஸில் மேத் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான சீட் கோட்ஸ். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். ஸோ இந்த எக்ஸ்பிளைனில் நம்ம இதை ஒரு கேம் மாதிரி அப்ரோச் பண்ண போகிறோம், லெவல் பை லெவல். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெஷல் பவர் அப்ஸ் பார்ப்போம், அப்புறம் காம்போஸ், ஸ்பெஷல் அட்டாக்ஸ், அண்ட் ஃபைனலி உங்கள் எக்ஸாம்க்கு தேவையான அல்டிமேட் சீட் ஷீட். ரெடியா? லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ லெவல் 1 இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஷார்ட்கட்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப பெரிய கஷ்டமான ப்ராப்ளம்ஸை கூட இது ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுதான் உங்களோட ஸ்பெஷல் மூவ்ஸ். இப்போ இந்த ஸ்லைடு உங்க மைண்ட் செட்டை மாத்துறதுக்கு. இதெல்லாம் நீங்க வெறும் மகப் பண்ணி மெமரைஸ் பண்ற விஷயம் கிடையாது. ஒரு கேம்ல சரியான நேரத்துல சரியான பவர் அப் யூஸ் பண்ற மாதிரி யூ ஹாவ் டு யூஸ் them strategically. ஓகே, லெவல் 2 இதுதான் இந்த கேம்லயே இருக்கிற ஈஸியஸ்ட் பவர் அப். உங்க கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்காக டிசைன் பண்ண ஒரு சிம்பிள் காம்போ. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. இங்க இந்த ஸ்லைடை பாருங்க. சைன் இன்வர்ஸ் அண்ட் காஸ் இன்வர்ஸ் ஒரு டீம், tan இன்வர்ஸ் அண்ட் காட் இன்வர்ஸ் இன்னொரு டீம், அண்ட் செக் இன்வர்ஸ் அண்ட் கொசெக் இன்வர்ஸ் மூணாவது டீம். எப்போலாம் இந்த டூவோஸ்குள்ள ஒரே வேல்யூ இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் சைன் இன்வர்ஸ் 1/2 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் 1/2, நீங்க கால்குலேட் பண்ணக்கூட அவசியம் இல்லை. ரிசல்ட் எப்பவுமே ஒரு பவர்ஃபுல் கான்ஸ்டன்ட் தான். ஆனா ஒன்று, அந்த கண்டிஷன்ஸை செக் பண்ண மறந்துடாதீங்க. எக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு வேலிடான்னு பார்த்துக்கணும். அண்ட் தி ஆன்சர், அது எப்போவுமே π/2. அவ்வளோதான். இந்த டுவோ காம்போ பவர் அப்போட ரிசல்ட் இவ்வளோ சிம்பிள் தான். உங்களோட ஃபர்ஸ்ட் ஈஸி வென். ரைட், லெவல் 3 இங்கே தான் கேமே கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் அதிகமாக யூஸ் பண்ற ஃபார்முலா. இதை நம்ம டாக்டீம் ஃபார்முலான்னு சொல்லலாம். இது ரொம்ப பவர்ஃபுல், ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட் இந்த ஃபார்முலா தான். இது ரெண்டும் tan இன்வர்ஸ் டேர்ம்ஸை கம்பைன் பண்ணி ஒரு சிம்பிளர் டேர்மை மாற்ற ஹெல்ப் பண்ணும். சூப்பர் ஈஸி, ரைட்? ஒரு நிமிஷம், இந்த பவர் அப்பை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு சீக்ரெட் ரூல் இருக்கு. இங்க தான் 90% ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்றாங்க. இந்த ரூல் தெரியாம நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணா உங்க ஆன்சர் தப்பா தான் வரும். ஸோ அந்த சீக்ரெட் ரூல் என்ன? இதுதான் த நம்பர் 1 ரூல். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல் விஷயமா யூ மஸ்ட் செக் எக்ஸ் மல்டிப்ளைட் பை ஒய் வேல்யூ லெஸ் தேன் 1. இதை செக் பண்ணாம நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போகக்கூடாது. திஸ் இஸ் நான் நெகோஷியபிள். இதை பார்த்தா உங்களுக்கே புரியும். லெஃப்ட் சைடில் பாருங்க, 1/2 into 1/3 வந்து 1/6, அது 1 விட கம்மி. ஸோ ஃபார்முலா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஆனால் ரைட் சைடில் 2 into 3 வந்து 6, அது 1 விட அதிகம். இங்கே நீங்கள் டைரெக்டாக ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் யூ வில் கெட் த ராங் ஆன்சர். ஸோ ஒரு ப்ரோ கேமர் மூவ் என்னன்னா, எப்போவுமே அந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறது தான். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் அட்டாக் பிளான். ஸ்டெப் 1, XY லெஸ் தென் 1 ஆனோ செக் பண்ணுங்க. ஸ்டெப் 2, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. ஸ்டெப் 3, சிம்பிளிஃபை பண்ணுங்க. அவ்வளோதான். நீங்க எப்பவுமே தப்பு பண்ண மாட்டீங்க. Next level, the 2x special attack. Silinarum question law 2 town inverse x numerum. இது ஒரு ஸ்பெஷல் பவர் அப். ஏன்னா இது 3 வெவ்வேறு ஃபார்ம்ஸ் இருக்க முடியும். நீங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்க வெப்பனை சூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஸ்லைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்ப்போம். நீங்க tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ஒரு tan இன்வர்ஸ் ஃபார்முலா, சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா இல்லைனா காஸ் இன்வர்ஸ் ஃபார்முலா கூட எழுதலாம். இது உங்க எனிமியை பொறுத்து ஃபயர் அட்டாக், ஐஸ் அட்டாக் இல்லைனா லைட்னிங் அட்டாக் சூஸ் பண்ற மாதிரி. ஆஃப்கோர்ஸ் ஒவ்வொரு ஃபார்முக்கும் அதோடைய ஆக்டிவேஷன் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதையும் கவனமா செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி சரியான வெப்பனா சூஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். கொஸ்டினோட ரைட் ஹேண்ட் சைடு யானி RHS பாருங்க. அதுல சைன் இன்வர்ஸ் இருந்தா நீங்க சைன் இன்வர்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க. அதுல காஸ் இன்வர்ஸ் இருந்தா காஸ் இன்வர்ஸ் வெர்ஷனும் யூஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான். ஃபார்மை மேட்ச் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. இப்போ ஒரு குவிக் போனஸ் லெவல். ஒருவேளை ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு நெகட்டிவ் வேல்யூ இருந்தா என்ன பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x. பயப்படாதீங்க, இது ஒரு சிம்பிள் மிரர் வேர்ல்ட் ட்ரிக். ஆனா ஞாபகம் வச்சுக்க ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்க 2 டீம்ஸ் இருக்கு. சைன் இன்வர்ஸ், tan இன்வர்ஸ் அண்ட் கோசெக் இன்வர்ஸ்க்கு அந்த நெகட்டிவ் சைன் வெளியே வந்துடும். ஈஸி. ஆனால் காஸ் இன்வர்ஸ், காட் இன்வர்ஸ் அண்ட் செக் இன்வர்ஸ் தான் ஸ்பெஷல் டீம். எப்போல்லாம் நெகட்டிவ் சைன் வெளியே வருதோ நீங்கள் முன்னாடி π- ஆட் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் π - காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அந்த காஸ் ஃபேமிலிக்கு இருக்கிற ஸ்பெஷல் ரூலை மறக்காதீங்க. ஓகே, நம்ம எல்லா லெவல்ஸும் கிளியர் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேமை மாஸ்டர் பண்றதுக்கு இங்க இருக்கு உங்களோட ஃபைனல் சீட் ஷீட். உங்களுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. டுவோ காம்போ, அதோடைய ரிசல்ட் எப்போவுமே π/2. tan இன்வர்ஸோட டாக் டீம் ஃபார்முலா. நம்பர் 1 ரூல் என்னன்னா செக் XY லெஸ் தென் 1 ஃபர்ஸ்ட்.
2x அட்டாக். நீங்க யூஸ் பண்ற ஃபார்மோட கண்டிஷனை செக் பண்ணுங்க. அண்ட் மிரர் வேர்ல்ட் ட்ரிக், காஸ் இன்வர்ஸ்க்கு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் தான் ஸ்பெஷல் ரூல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரோ கேமர் சும்மா பவர் அப்ஸ் யூஸ் பண்ண மாட்டான். அவங்க எப்போவுமே ரூல்ஸை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க. நீங்க மேத்ஸ்ல ப்ரோ ஆகணும்னா எப்போவுமே எந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றதுக்கு முன்னாடியும் கண்டிஷன்ஸை செக் பண்ணுங்க. பி அ ப்ரோ. ஸோ இப்போ உங்ககிட்ட எல்லா சீட் கோட்ஸும் ஒரு கிளியர் கேம் பிளானும் இருக்கு. உங்க எக்ஸாம்ல நீங்க எந்த பாஸ் லெவல் கொஸ்டினை ஃபேஸ் பண்ணி டிஃபீட் பண்ண ரெடியா இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட்.